சரியான மாடியா, ஆஹா அம்சம்யா, சரியான மாடு சுத்துது பாரு, சரியான மாடியா, சரியான மாடியா, சூப்பர் சூப்பர். காளையோட பேர் ரிப்பீட் பண்ணுப்பா, காளையோட பேர் ரிப்பீட் பண்ணுங்க. நல்லா விளையாடியா, காளையோட பேரை சொல்லுங்க. ஒரு ஆள் பிடிப்பா, ஒரு ஆள் பிடிப்பா, சபாஸ் சபாஸ். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைய தினம் ஜல்லிக்கட்டை பற்றி, ஏறுதழுவலை பற்றி ஒரு ட்விட்டரில் தன்னுடைய செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். புராண இதிகாசங்களினுடைய தொடர்பு படுத்தி ஜல்லிக்கட்டு நடக்கிறது. இதற்கு மாற்றாக கருத்து சொல்லுகிறவர்கள் தீய சக்தியை, செய்தியை சொல்லுகிற பிரிவினைவாதிகள் என்று சொல்கிறார். பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்படி ஒரு திசை திருப்பும் அரசியலை நிதியமைச்சர் திட்டமிட்டு செய்து வருகிறார். எங்களது எளிமையான கேள்வி இதுதான். தமிழர்களுடைய வழிபாடு முன்னோர் வழிபாடு. எனவே தான் கீழடியில் 20,000 பொருள் கிடைத்ததில் ஒரு பொருள் கூட பெரும் மதங்கள், பெருமத அடையாளங்கள் சார்ந்த பொருள் கிடையாது. இந்த உண்மையை மறைப்பதற்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. அதனால்தான் இன்றைக்கு வரை மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கீழடிக்கு போக மறுக்கிறார், கீழடி அருங்காட்சியகத்துக்கு போக மறுக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் மட்டுமல்ல, பாஜகவின் எந்த தலைவரும் இன்னைக்கு வரை கீழடி அருங்காட்சியகத்துக்கு கீழடிக்க போகவில்லை. அவர்கள் இங்கே தமிழ்நாட்டினுடைய தனித்துவமான அடையாளத்தை மறைக்க, அழிக்க தொடர்ந்து முயல்கிறார்கள். புராண கதைகள் தான் இவைகள் எல்லாம் என்றால் ஏன் வட இந்திய புராணங்கள் எதிலும் ஏறுதழுவுதல் இல்லை என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா? இது நம்முடைய தனித்த அடையாளம். தமிழ் வரலாற்றை அழிக்க நினைக்கிற, திசை திருப்ப நினைக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய முயற்சி எடுபடாது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். தமிழர்கள் இயற்கை நெறியோடு வாழ்ந்தவர்கள். அவர்கள் எந்த குறிப்பிட்ட கடவுளையும் வழிபட்டவர்கள் இல்லை. மாறாக ஐம்பூதங்களை கடவுளாக நினைத்து வழிபட்டவர்கள். அந்த இந்து மத வெறி எங்களுடைய பழைய சங்க இலக்கியங்களில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு மிக மோசமான வரலாறு, அடிப்படை வரலாறு தெரியாத ஒரு பார்வை என்றே நான் இதை பார்க்கிறேன். தானீஸ்வர காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. தமிழர்களுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றான ஜல்லிக்கட்டு கோலாகலமாக நடைபெற்றுட்டு இருக்கு. தமிழ்நாடே கொண்டாடிட்டு இருக்கு, இந்தியாவே திரும்பி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அப்படிப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டில் மல்லுக்கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். என்ன சொல்கிறாங்க? ஜல்லிக்கட்டை சனாதானத்தோட ஒப்பிட்டு ஒரு ட்விட் போடுறாங்க. அதில் தீய உள்நோக்கம் கொண்ட பிரிவினைவாதம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் அவங்க குறிப்பிடுறாங்க. இதற்கு அதான் இந்த விஷயத்துக்கு உடனடியாக மதுரை எம்பியான சு வெங்கடேசன் பதிலடி கொடுத்துருக்காரு. அவர் தமிழர்களுடைய இந்த வரலாற்றை மாற்ற நினைக்கிறாங்க. ஒரு கூட்டம் மாற்ற நினைக்குது. தமிழும் திமிழும் எமது பேர் அடையாளம் அப்படின்னு சொல்லி சு வெங்கடேசன் குறிப்பிட்டிருக்காரு. இன்னும் சில தமிழ் அறிஞர்களோ சங்க இலக்கியத்தோட வரலாறு தெரியாமல் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. திடீர்னு இப்போது இந்த ஜல்லிக்கட்டு மீதான பாசம் பாஜகவுக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சனாதான விளையாட்டா ஜல்லிக்கட்டு, இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கான நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கார்த்திகேய சிவசேனாபதி, அதே போல் பேராசிரியர் தா ஜெயராமன், அரசியல் விமர்சகர் க ஐயநாதன், இவர்களோடு வழக்கறிஞர் ராமசாமி மையப்பன், இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஜி.கே. நாகராஜ் அவரும் இணைஞ்சிட்டாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேய சிவசேனாதிபதி சட்டத்தின் நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மாட்டுக்கும் உங்களுக்குமான பந்தம் ரொம்ப நெருக்கமானது. இப்போ இந்த ஜல்லிக்கட்டை நிர்மலா சீதாராமன் சனாதானத்தோட ஒப்பிட்டு அவங்க பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சங்க தமிழ் இலக்கியங்களில் சிவன், முருகன், பலராமன், கிருஷ்ணன் இந்த தெய்வங்களோடெல்லாம் ஜல்லிக்கட்டை ஒப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதாவது சங்கம் இலக்கியம், சங்கம் பீரியடுங்கிறது ஒரு பெரிய பீரியட். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி எண்ட் ஆஃப் த சங்கம் பீரியட்லேயே இந்த ஆரிய ஊடுருவல் ஆரம்பித்து விட்டது. அந்த எண்ட் ஆஃப் த சங்கம் பீரியடில் நீங்கள் கலித்தொகையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 தொகை பாட்டுகளில் ஒன்றா இருக்கக்கூடிய கலித்தொகையிலேயே
பரிபாடல்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் த சங்கம் பீரியடில் இந்த எலிமெண்ட்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. இந்த ஆரிய ஊடுருவி கும்பல், இன்னைக்கு திருமதி நிர்மலா சீதாராமனை சேர்ந்த அந்த கும்பல் வந்து உள்ளே வந்து விடுகிறார்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயர்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வருகிறார்கள். இப்போ மாயோன்கிற ஒரு பெயர் இருக்கிறது. முருகனுக்கு வந்து இந்திரனோட மகளை கட்டி வைத்தோம்னு சொல்லி புதுசாக ஒரு கதை கட்டுறாங்க. அதுக்காக முருகன் வந்து வேத கடவுள்னு நம்ம சொல்லிட முடியுமா? இப்படி இவர்களுக்கு வேலையே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்தாலும் அடுத்தவர்களுடைய அடையாளத்தை திருடுவது தான் இவர்களுடைய வேலை. அது ஒன் கண்ட்ரி, ஒன் கல்ச்சர், ஒன் லாங்குவேஜ், ஒன் ஃபுட், இதுதான் இவர்களுடைய மொத்த நோக்கம். யாருக்குமே ஒரு தனி அடையாளம் இருக்கக்கூடாது என்பது ஆர்எஸ்எஸ் உடைய 1925 என்று சிந்துவெளி நாகரீகம் என்ற ஒரு நாகரீகம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்பொழுது தொடங்கப்பட்டது தான் இந்த ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு. அதன் ஒரு குட்டி தான், அரசியல் குட்டி தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி. அதிலே பாடம் படித்தவர்கள், அதிலே வந்தவர்களுக்கு வந்து இந்த ஆரியர்களுக்கு வந்து இதுவே தான் வேலை. இப்படி திருவள்ளுவரை திருடுவது, தொல்காப்பியத்தை திருட முயற்சி செய்வது, சங்க இலக்கியத்தை திருட முயற்சி செய்வது, இப்படி இவர்கள் தொடர்ந்து பொய்யையும் புரட்டையும் சொல்லி குழப்பிக்கொண்டு இருப்பதுதான் இவர்களுடைய வேலை. அதற்கெல்லாம் இங்கே எந்த வேலையும் கிடையாது. அப்படி இருந்த வேதிக் லிட்ரேச்சரில் ரிக்வேதத்தில் எங்காச்சும் ஜல்லிக்கட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும் ஒன்று. அடுத்தது, ஆர்கியலாஜிக்கல் சர்வேல இவங்க சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் அகழ்வார் ஆராய்ச்சியில் கீழடியிலையோ ஆதிச்சநல்லூர்லேயோ கொடுமணல்லையோ இப்படி பல்வேறு இடங்களிலே அகழ்வு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஏதாவது கிடைத்திருக்கிறதா? இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வேத சமாச்சாரம், சனாதன தர்மத்தை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கவில்லை. அந்த காரணத்தினால்தான் திருமதி நிர்மலா சீதாராமனும் சரி, திரு அண்ணாமலை அவர்களும் சரி, இந்த பாரதிய ஜனதா கட்சி மொத்த கும்பலுமே கீழடிக்கு செல்ல மாட்டார்கள். என்ன காரணம்னா, கீழடியிலே மறுபடியும் நம்மளுடைய சிந்துவெளி விட்ட இடமும் வைகை நதி தொட்ட இடமும்னு திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறது மாதிரி, கீழடி தொட்ட இடமும்னு சொல்கிறது மாதிரி, சிந்துவெளியினுடைய ஒரு தொடர்ச்சி, சிந்துவெளி நாகரிகத்தின் ஒரு தொடர்ச்சி தான் கீழடியிலே நாம் பார்க்கின்றோம். சங்க காலத்தின் ஒரு தொடர்ச்சியை தான் விவசாயம் செய்வதையும் வர்த்தகம் செய்வதையும் கொண்டாடியது தமிழ் சமூகம். ஆனால் வடந்திய ஆரிய வேத கலாச்சாரம் விவசாயம் செய்பவர்களை சூதரர்களாகவும் கேவலமாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் பார்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஆனால் நம்ம சங்க இலக்கியத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்தவர்களையும் வெள்ளாளம் செய்தவர்களையும் வர்த்தகம் செய்தவர்களையும் ஜாதி மதமற்ற ஒரு உயர்ந்த குடியாக இருந்தவர்கள் இந்த தமிழ் குடி. வேத கலாச்சாரத்திலே இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடந்தியால் விவசாயம் செய்யக்கூடிய சில பிராமண வகுப்புகளே இருக்கிறார்கள். அவர்களையும் கூட அவர்களை வந்து தாழ்த்தப்பட்ட பிராமணர்களாக, அந்த மேலியை பிடிக்கக்கூடிய கலப்பையை பிடிக்கக்கூடிய பிராமணர்களை தாழ்த்தப்பட்ட பிராமணர்களாகத்தான் பார்க்கிறார்களோ தவிர, அதனால தான் விவசாயி போராட்டத்தின் மீது டிராக்டரை விட்டு ஏற்றுறது, துப்பாக்கி சூடு நடத்துறது, அடிக்கிறது, உதைக்கிறது, இது போன்ற அராஜகத்தை எல்லாம் அது கலாச்சார ரீதியாக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து தான் தமிழர்களோட அடையாளத்தை பாஜக திருட பாக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைக்குது. தீய உள்நோக்கம் கொண்ட பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியுமா இருக்குது. பதில் நீங்க தான் சொல்லணும். இல்லை, கடைசியாக சிவசேனாதிபர்கள் சொன்னாங்க துப்பாக்கி சூடு விவசாயிகள் மீது அப்படின்னு. விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்து திமுக அரசு தான். 2 பைசாவுக்காக விவசாயிகளை சுற்றுக்கொண்ட அரசு திமுக அரசு. மின்சார கட்டண உயர்வுக்காக அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஆரிய திராவிட கோட்பாடு முதல்ல திராவிட பொய், ஆரியமும் பொய், அதுக்கு பல விளக்கங்கள் கொடுத்தாச்சு. இன்னைக்கு அது கலித்தொகையிலிருந்து மிக அழகாக எடுத்து போட்டிருக்கார். முருகன் செந்நிறம் உடையவன், வெள்ளை நிறம் உடைய பரசுராமர், அந்த அழகாக பாட்டை போட்டு அது போட்டிருக்காங்க. சனாதனம் அப்படின்னா அழிவில்லாதது. அழிவில்லாதனால தான் மீண்டும் திரும்ப வந்திருக்கிறது. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ஏர்தழுவுதல் திரும்பி வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அது அழிவில்லாதது. இன்னைக்கு 10,000 காளைகள் காத்துட்டு இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் தயாராகிறாங்க, வீரர்கள் தயாராக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு அலங்காநல்லூர்ல இருந்து எல்லா பகுதியிலும் ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் ஜல்லிக்கட்டா அவ்வளவு ஆர்வமா கலந்துட்டு வேற இருக்காங்க. எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே பாஜகவுக்கு சனாதானங்கிறது தேவைப்படுது. அது உள்ள கொண்டு வந்துடணும் ஏதாவது ஒரு வகையில். அப்படிதான் நினைக்கிறீங்களா? இல்ல, சனாதனம் என்னங்க? சனாதனம்ங்கிறது அழிவில்லாதது. நீங்க தான் என்ன புரியல. நீங்க ஆரியரையும் திராவிடம் சொல்லிட்டு அது ஆரியர் எங்க கம்பைன் பண்றீங்கன்னு தெரியல எனக்கு. சனாதனம் அழிவில்லாத இந்து தர்மம். அந்த இந்து தர்மத்தை பத்தி தான் சொல்றோம். அதுதான் திரும்ப வருதுன்னு சொல்றோம். நீங்க அழிக்க முடியாதுன்னு சொல்றோம். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு மீண்டும் வர்ற காரணம் யாரு? பாரத பிரதமர் மோடி அவர்கள். அவர் இல்லாட்டி இன்னைக்கு ஜல்லிக்கட்டு இல்லை. இதே காங்கிரஸ்
காங்கிரஸ் தான் ஒழிச்சு கட்டுச்சு. காட்சிப்படுத்தப்படாத விலங்கு பட்டியல மாட்டை கொண்டு போய் சேர்த்தாங்க. அதை மீட்டெடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இரவோடு இரவாக அவசர சட்டம் போட்டு கொண்டு வந்தாங்க. ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டு போராட்டத்துக்குரிய மரியாதை கொடுத்தது நரேந்திர மோடி அவர்கள். இளைஞர்களும் தமிழ்நாட்டு மக்களும் போராட்டம் என்று எழுச்சி பெற்றிருந்த பொழுது நரேந்திர மோடி அவர்களுக்கு கேட்கிறேன், நீங்க போராடுனீங்க, தமிழ்நாட்டிலே நடந்த போராட்டத்தினால் தான் வந்ததோ தவிர பிரதமர் அவர்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஆரியம் திராவிடம் அல்ல. சனாதனம் என்றால் அழிவில்லாததுன்னு அர்த்தம். அதனாலதான் திரும்பவும் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வந்திருக்கிறது. திரும்பவும் ராமர் இன்னைக்கு மீண்டும் வந்திருக்கிறார். இன்னைக்கு திரும்பவும் கலாச்சாரம் மீண்டு வருகிறது. இன்று காசிக்கும் தமிழ் சங்கத்திற்கும் காசியிலிருந்து தமிழுக்கு இன்னைக்கு தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறது. இதுதான் சனாதனம். இதை சொல்ல வரேன் நான். நீங்க தயவு செய்து சாயம் கொடுக்காதீங்க. நீங்க அன்னை காளைகள் முறை இன்னைக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு பாலமேட்ல விநாயகரை கும்பிட்டுட்டு மஞ்சுமாலை சாமி கும்பிட்டுட்டு தான் அங்க வந்து ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்பாங்க. சிவனுடைய வாகனம் அது காளை. அப்படித்தான் விநாயகரை கும்பிடுறதுல எங்கேயும் கிடையாதுங்க. விநாயகர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததே 7ஆம் நூற்றாண்டு. கலாச்சாரத்திற்கும் சரித்திரத்தை தெரிஞ்சுட்டு நீங்க பேசணும். நம்முடைய பண்பாட்டத்திற்கும் இந்து தர்மத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அதை நீங்க பிரிச்சு பார்க்காதீங்க. ஓட்டுக்காக அரசியலுக்காக தயவு செய்து பிரிக்காதீங்க. அதான் நான் கேட்டுக்கிறேன். நான் சரி, ஓகே ஓகே. ஜல்லிக்கட்டுக்கும் ஜெயராம் சாரோட பார்வைக்கு ஜல்லிக்கட்டு தொடங்குறதுக்கு முன்னாடியே, அதாவது காளைகளை களத்துல இறக்கிறதுக்கு முன்னாடியே சிவன், முருகன், பலராமன், கிருஷ்ணன் இவங்களை எல்லாத்தையும் வந்து வணங்கிட்டு அதுக்கு பிறகுதான் உள்ள இறக்குறாங்க. அதனால சனாதானம் அப்படிங்கிறது வந்து அழிவில்லாதது, இது வந்து ஒரு சனாதான விளையாட்டு தான் அப்படிங்கிறதுல வந்து பாஜக உறுதியா இருக்கு சார். இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? ரொம்ப தவறு. நீங்க எதுவாக இருந்தாலும், நீங்க நாளைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட சனாதனத்தை சேர்ந்ததுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இவங்க. அமைச்சர் நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் சரி, அல்லது ஆளுநர் RN ரவியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஒரு சனாதன இந்தியாவை, இந்து ராஷ்டிரத்தை படைத்து விட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். பரந்துபட்ட மக்களுக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாததுனால அது எடுபடலாம். அவங்களுக்கே நான் தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். சனாதனம்னு சொன்னால் நிலையானது, எட்டர்னல் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. எது நிலையானது? அதில் தான் சூட்சமம் இருக்கு. அதாவது சனாதனம்ங்கிறது பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர என்று 4 வருணங்களாக ஒரு ஆரியனுடைய வாழ்க்கையிலையும் 4 பருவங்களாக பிராமண, கிரகஸ்த, வனப்பிரஸ்த, பிரம்மச்சாரிய, கிரகஸ்த, வனப்பிரஸ்த, சன்னியாசின்னு இந்த வருண ஆசிரம முறையை உள்ளடக்கிய சமூக கட்டமைப்பு பிறப்பின் அடிப்படையில் வருணங்களாக பகுத்து அவர்களுக்கு தொழில்களையும் உரிமைகளையும் இழிவுகளையும் சுமத்தக்கூடிய அந்த வாழ்வியல் முறைக்கு தான் சனாதன தர்மம்னு பேரு. இந்த சனாதன தர்மத்தை நாம அவங்களே காசி பல்கலைக்கழகத்துக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த நூல்ல வரி வரியா இவங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். 1905 தமிழ் மொழிபெயர்ப்பு அதுக்கு வந்தாச்சு. நாங்கள்லாம் ரொம்ப கவனமா அதை படிச்சாச்சு. இந்த தமிழர்களுடைய வாழ்வியல் முறைக்கு, திருக்குறளுக்கு, நம்முடைய நன்னெறிகளுக்கு நேர் எதிரான தத்துவத்துக்கு பேரு சனாதனம். பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு என்பதுதான் அதனுடைய சாராம்சம். ஆகவே சனாதனம்னா ஒரே ஒரு கேள்வி சார், ஜெயராமன் சார், ஒரே ஒரு கேள்வி. இவங்க சொல்றது அப்படிங்கிறது வந்து அந்த, அதாவது திருமால் முழங்கும் சங்கம் போல அடையாளத்தை நெற்றியில் கொண்ட கருமை நிறை காளை அங்கே வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து சனாதனத்தோட விளையாட்டு அப்படிங்கிறது தான் அவங்களோட வாதமாக இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது அது அப்படி அல்ல. கலித்தொகையில, முல்லை கலியில ஒரு பாடல் 105ல சில செய்திகள் வருது. புரூஸ்லி மாதிரி இருக்கிறான்னு இப்ப சொல்லுவோம் இல்ல, உடனே அது சீன கலாச்சாரம்னு சொல்லிடக்கூடாது. பெலே மாதிரி உதைக்கிறாருன்னு சொன்னாக்கா உடனே பழைய ஃபுட்பால் பிளேயர் பெலே பேரை பயன்படுத்தலையா? ஷேக்குவாரா பனியனை போட்டுட்டா அவன் உடனே லத்தீன் அமெரிக்க பண்பாட்டை சேர்ந்தவன் அர்த்தமா? அதுபோல அன்றைக்கே மகாபாரதம், ராமாயண அந்த கதைகள் எல்லாம் அங்க பரவி இருந்தது.
கதாநாயகர்களுக்கு அதை உதாரணமாக காட்டுவது உண்டு. வில்லுன்னு சொன்னா ராமன் இல்லையா, நமக்கு வல்வில் ஓரிதான். இப்ப நீங்க சுட்டி காட்டினீங்களே அந்த முல்லைக்கலியில வரக்கூடியது திருமால்ங்கிற சொல்லு வல்ல, சிவன்கிற சொல்லு வல்ல, முருகன்கிற சொல்லு வல்ல. இப்ப திருமால் கையில் இருக்கக்கூடிய சங்கு போல நிறம் கொண்ட ஒரு காளை என்பதே வருது. அதாவது வல் உருள் நேமியோன் வாய் என்று வருது. நாம அதனுடைய நிறத்தை காட்டுவதற்காக அதை சொல்றாங்க. அதே போல சிவந்த மறுகொண்ட வெள்ளை காளை என்பதை அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க சிவன்கிற சொல்ல குழையவன், ஒரு குழையவன், ஒரு காதில் குழை உடையவனை போல என்று வருது. அதே மாதிரி திமிழில் மட்டும் குரால், குரால்னா நீல நிறம், அது இந்த தொண்டையில சிவபெருமானுக்கு விஷத்தை குடிச்சதுனால அந்த நீல நிறம் ஆனதை போல அதை சுட்டி காட்டக்கூடியதாக இவங்க வெவ்வேறு ஒரு புலவர் என்பவர் தன்னுடைய திறனை காட்டுவதற்காக கேள்விப்பட்ட உவமைகளையும் உருவகங்களையும் பயன்படுத்துறாரு. முருகன் அப்படின்னு கூட அவங்க சொல்லல. முருகனுடைய வெண்ணிற ஆடை போல கால்கள் இருக்கிறது என்பதற்கு வேல்வலான் உடைத்தாழ்ந்த விலங்கு வெண் துகில் அப்படின்னு சொல்லி வருது. இதுல என்ன பார்க்கணும்னு சொன்னா, வெள்ளை காந்தியாரை போல மொட்டத்தலை, காமராசரை போல வெள்ளை உடை, இப்படி நம்ம உதாரணம் காட்டுவதை போல காட்டி இருக்கிறாங்களே ஒழிய சனாதனத்துக்கும் இதற்கும் என்னங்க ஐயா தொடர்பு? இது எப்படி நியாயமாகும்? ஆகவே யாரோ ஒருத்தர் சனாதனத்தோட தொடர்பு படுத்தி எழுதிட்டா, நிர்மலா சீதாராமன் ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க அது என்னன்னு பார்க்க வேண்டாமா? அப்படியெல்லாம் கிடையாதுங்கிறத முதல்ல அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இப்ப கூட எங்க ஸ்போர்ட்ஸ்ல ஒலிம்பிக் சுடர் எடுத்துட்டு வந்தாங்க. ஒலிம்பிக் சுடர் எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதை உடனே கிரேக்க பண்பாடுன்னு நீங்க சொல்லிடுவீங்களா? ஜோசப்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்காரு, யாக்கோபுன்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இங்க உடனே அவங்க எல்லாம் மேற்கத்திய பண்பாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லிடுவீங்களா? கதாநாயகர்களின் பெயரை இன்னைக்கும் சூட்டுறாங்க, அன்னைக்கும் அதை காட்டி இருக்கிறார்கள். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இவங்க சனாதனம் இந்து ராஷ்டிரத்தை RSS 1925 உருவாக்கப்பட்டு இன்னைக்கு 100 ஆண்டு 2025. அவர் மோகன் பகவத் அதன் தலைவர் சொல்ற மாதிரி இன்னொரு 15 ஆண்டு காலத்தில் இந்து ராஷ்டிரத்தை படைத்தே தீர்வோம் சொல்லி இன்னைக்கு களமிறங்கி எல்லா தளத்திலும் இவங்க வேலை செய்யறாங்க. சனாதனம் பர்மனன்ட் சொன்னாரு. என்ன சொல்றாருன்னா, பிராமணர்கள் என்றைக்கும் மேல் வருணம், அவர்கள்தான் மேலாண்மை செலுத்துவார்கள். சூத்திரன் என்றென்றைக்கும் 4வது வருணம், இது மாற்ற முடியாதது, இது பர்மனன்ட். அவனவனுடைய வர்ணத்துக்கு தக்கபடி உணர்ந்து மரியாதையா வர்ண தொழிலை, சாதி தொழிலை செய் என்று கூறுவதுதான் சனாதனம். சனாதனங்கிறதோட உண்மை பொருளை அறிஞ்சிட்டா மக்களா கிளர்ந்து எழுந்து இவங்களை விரட்டிடுவாங்க. இவங்க சும்மா அந்த வார்த்தை ஜாலத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நாம் ஏற்க கூடாது. தமிழ் பண்பாடு என்பது தனிப்பண்பாடு. இவங்களுடைய காலத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு இவங்க சொல்றாங்களே சல்லிக்கட்டுங்கிறது சனாதன தர்மத்தை சேர்ந்தது, சனாதனத்தை சேர்ந்ததுன்னு. ஏன் உத்தரப்பிரதேசத்துல நடத்துறாங்களா ஜல்லிக்கட்டு? குஜராத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்களா? அல்லது வேற எங்கதான் நடத்துறாங்க? எந்த இலக்கியம் பேசுது இந்த ஜல்லிக்கட்டு பற்றி? கலித்தொகை பேசுது. அதுபோல வேற எந்த இலக்கியமும் பேசல. உங்களுக்கு கூடுதலா ஒரு செய்தியை தொடக்கத்திலே நான் பதிவு பண்ணிடுறேன். அதாவது ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு வந்தது கிமு 1200 அளவில், அதாவது இன்னையிலிருந்து 3200 ஆண்டுகளுக்கு முன். ஆனா சிந்துவெளி நாகரிகம் உச்ச நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்தது என்பது கிமு 1700 அளவில். அப்ப ஆரியர்கள் இங்க உள்ள வரும்போது சிந்துவெளி நாகரிகம் இல்ல. இடையில 900 ஆண்டுகளுக்கு வறண்ட பிரதேசமாக இருந்தது என்ற ஆய்வாளர்கள் அதை சொல்றாங்க. நான் இதை சொல்றதுக்கு காரணம், சிந்துவெளி நாகரிகம் சிறந்து விளங்கிய காலத்தில் அங்க ஜல்லிக்கட்டு இருந்தது, ஏறுதழுவல் இருந்தது. அதாவது சிந்துவெளி முத்திரையில ஒரு காளை தூக்கி எரியுது ஒருத்தனை. ஆமா, அவ்வளவு உயரத்துல அங்க 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 என்று 5 இடங்கள்ல அப்படி சுருண்டு அப்படி கீழே போறத காட்டுது. அல்லது
ஐராவதம் மகாதேவன் அவர்கள் கூறுவதைப் போல அந்த காளை 5 பேர்களை தூக்கி எறிந்திருக்கிறது என்று. அந்த ஜல்லிக்கட்டு என்பது, ஏறுதழுவல் என்பது ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு வரும் முன்னே இந்த இருந்தது. அப்படி இருக்கும்போது எப்படி இதை சனாதனத்துக்கு கொண்டு போறீங்க? வர ராமசாமி மையப்பன் உங்ககிட்ட தான். சார் ஜெயராமன் சார் வந்து தெளிவான சில விளக்கங்களை கொடுத்தாரு. அதாவது கடவுள் போன்ற நிறமுறைத்தல் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓமைக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அதெல்லாம், இதை வச்சுக்கிட்டு சனாதனன் ஏன் நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி. இந்த சனாதனம் எப்போ வந்துச்சு, அதே போல் இது ஏறுதல் உள்ளது எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி விவரங்கள் எல்லாம் தெளிவாக அவர் சொன்னார். நீங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொன்னால் சரியாக இருக்கும். பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். சன் தொலைக்காட்சி நேயர்கள், உலக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருமே பேசும்போது ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு முன்னாடி கார்த்திகே சிவசேனாதிபதி அண்ணன், அதுக்கப்புறம் ஐயா ஜெயராமன் அவர்களே வந்து காரணங்கள் எதுவாக இருக்கும் அது சனாதனத்தோட ஒத்து போனது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் அதிலிருந்தே வரேன். முதல்ல எனக்கு அவங்க சனாதனம் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், நான் சனாதனம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அவங்க பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ப்ராக்டிஸ் பண்ணுற எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தது, நான் ப்ராக்டிஸ் பண்ணி வந்தது எனக்கு தெரிஞ்சவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணது. அதில் டிஸ்கிரிமினேஷன், வேறுபாடுகள் கிடையாது, அதில் எந்த மாற்றங்களும் கிடையாது அப்படின்னு சொன்னது தான். அவர்கள் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணாததை, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணாத புதிதாக இன்றைக்கி சனாதனத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணுற சனாதனத்தில் அது கிடையாது. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் இந்த டிஸ்கிரிமினேஷனோட ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லட்டும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுற நான் சொல்கிறது இது ஒன்று. ஸோ சனாதனம் அவங்க சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு தவறாக தெரிகிறது. அது எது சரி, அது வேற ஏதாவது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கலாம். எங்க டிஸ்கிரிமினேஷன் இருந்தாலும் அது தவறு. யார் ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். மன்னிக்கணும், நான் டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் அதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் எங்க டிஸ்கிரிமினேஷன் இருந்தாலும் அது தவறு. அது எந்த மதம், எந்த நம்பிக்கை, எந்த ரீஜன், எந்த நாடு, எந்த ஊரு, எந்த மக்கள், எந்த அரசியல் கட்சி, ஆண் பெண் பால் எதுவாக இருந்தாலும், பணம் சார்ந்து எதை சார்ந்து இருந்தாலுமே டிஸ்கிரிமினேஷன் தவறான விஷயம். அது எந்த காலத்திலையும் யாருமே ஆதரிக்க முடியாது. சனாதனத்தில் டிஸ்கிரிமினேஷனுக்கான இடம் இல்லை. சனாதனம் வந்து எழுதப்பட்ட கோட்பாடு கிடையாது. ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் இறை நம்பிக்கை அப்படின்றது இயற்கை ஒத்து மக்கள் வாழ்ந்து வந்தது. ஸோ அப்படின்ற போது அந்த இதில் வந்து இறைவன் மட்டும் இல்லை, மக்கள் மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒவ்வொரு ஜீவங்களையும், அதாவது அது வெறும் பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், இன்செக்டாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பொசிஷன் தான். ஏன்னா எல்லா உயிரினங்களையும் நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்றது தான். அதனால தான் நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டும் போது கூட எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்றதான் வேண்டுதல் ஆரம்பிக்குது. சனாதன தர்மத்தில் வந்து இவர்கள் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் ஆரம்பிக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஜல்லிக்கட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போது, வாடிவாசலில் ஆரம்பிக்கும் போது வெறும் அந்த காளைக்கும் அந்த பசுக்கு மட்டும் கும்பிடுறதில்ல, இருக்கிற எல்லா இயற்கை ஒற்று வாழ்கிற அனைவருக்குமே நம்ம வேண்டிக்கிட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறோம். எதற்காக அந்த வேண்டுதல் நடக்குது? இந்த வேண்டுதல்லாம் யாரை சார்ந்து நடக்குது? இல்லை நம்ம மற்ற மதங்கள் எடுக்கலாம். அதாவது இயற்கை சார்ந்து வேண்டுதல்கள் நடக்கிற மதங்கள் எது, இயற்கை சாராத வேண்டுதல் இருக்கிற மதங்கள் எது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வித்தியாசம் தெரிய வந்துடும். சனாதன தர்மம் இல்லாத மற்ற மதங்கள் எடுத்துக்கலாம். இயற்கை அதாவது இந்த ஒரே ஒரு கேள்வி, அதாவது வந்து அந்த இடத்துல வந்து நீங்க சொல்ற அந்த கடவுளை வந்து நினைச்சு வேண்டிட்டு அந்த காளைக்கு ஒரு பூஜையை போட்டு அந்த விளையாட்டை தொடங்குறது அப்படிங்கிறது இதுவே சனாதனன்றீங்களா? நான் ஏன்னா இயற்கை ஒத்து எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டி ஆரம்பிக்கிறதே சனாதனம் அப்படின்னு சொல்றேன். அதான் சனாதனத்தோட ரிக்குவயர்மெண்ட்டே. அதான் ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக பார்க்கப்பட வேண்டும் அப்படின்றதான் சனாதனம் அப்படின்னு நான் சொல்றேன். அதனால அதுவே சனாதனத்துக்குள்ள உட்பட்டது தான் அப்படின்னு. இன்னொன்று சனாதனத்துக்குள்ள எக்ஸ்க்ளூஷன் கிடையாது. நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லை. அவர்கள் ஏத்திஸ்டா இருக்கலாம், வேறு மதத்தை பின்பற்றவர்களா இருக்கலாம். அவர்கள் வந்து இந்த எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த கோட்பாடோடு இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாருமே சனாதனவாதிகள் தான். அவர்களுக்கு இதுதான் நம்பிக்கை இருக்க வேண்டும், இந்த மதம் தான் இருக்க வேண்டும், அவர்கள் கடவுளாக வழிபட வேண்டியவர் இயேசுநாதர் தான், இல்லை அல்லாஹ் தான், இல்லை பிள்ளையார் தான் அப்படின்றது கிடையாது. இந்த நம்பிக்கை சார்ந்து இந்த வாழ்வியல் முறையோடு இருக்காங்க அப்படின்னா அவர்கள் எல்லாருமே சனாதனவாதிகள் தான். இன்னொன்று வந்து ஜெனட்டிக்காகவும் ஒரு பிரச்சனை இருக்குது, சயின்டிஃபிக்காகவும் ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த ஆரியன் திராவிடியன் அப்படின்ற அந்த டிஸ்டிங்ஷன்லாம் பேசினாங்க. ஒன்றும் இல்லை, நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு, எனக்கு, இன்னைக்கு திருவேங்கடம் அவர்களுக்கு, இல்லை அண்ணன் கார்த்திகே சிவசேனாதிபதி அவர்களுக்கு, நம்ம எல்லாருக்கும் ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணலாம், நம்ம எல்லாம் எந்த ஜீன் பூல்லேருந்து வரோம் அப்படின்னு தெரியும். அப்போ ஆரியனா திராவிடியனா நம்ம வேற வேற ரேஸ்லேருந்து வரோமா, வேற வேற கம்யூனிட்டிலேருந்து வரோமா அப்படின்ற வித்தியாசம் தெரிஞ்சிடும். அதனால எல்லாருமே ஒரே கம்யூனிட்டி, ஒரே ரேஸ், ஒரே பயாலஜிக்கல் ஃபார்ம் தான். ஜெனட்டிக்காக அந்த வித்தியாசம் கொண்டு வர முடியாது. அதனால வேற வேற வேறுபாடுகள் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. சயின்டிஃபிக்காகவும் அது தவறு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, முக்கியமாக
கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்கள் வந்து நான் மிகவும் மதிக்கக்கூடியவர், இன்றும் மதிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன ஒன்றா இன்னைக்கு அண்ணன் வந்து வேற ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துட்டாங்க. 2018 அண்ணன் வந்து மசாய் கான்ஃபரன்ஸில் கென்யாவில் பேசினாங்க. அன்னைக்கு அவங்க வந்து மசாயில் பேசும்போது அன்னைக்கு இருக்கிற நபர்களோட அந்த கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட அண்ணன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றத அண்ணன் வந்து ஒரு பார்ட்டை பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க அவங்க பிளாக்ல. இது இல்லாமல் அங்கே இருக்க இன்னொரு பார்ட்டிசிபென்ட் அண்ணனோட பகிர்ந்துக்கிட்டதை அவரும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு அண்ணன் வந்து இது இயற்கை சார்ந்து நம்பிக்கை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு அன்னைக்கே அண்ணன் பேசியிருக்காங்க. அன்னைக்கு வந்து ஒரு அன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு வந்து சனாதன விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிருக்காரா? அதுதான் சொல்றேன், மக்கள் நம்பிக்கை சார்ந்து இயற்கை சார்ந்து மட்டும் இது வந்து மக்கள் நம்பிக்கை சார்ந்தது, இது இயற்கை சார்ந்தது நீங்க சொல்லிட்டு எங்க சனாதனங்கிறது எங்க வந்துச்சு? சனாதனம் அப்படின்றதே அதுதான் வித்தியாசம். யார் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இயற்கை சார்ந்து எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதா சனாதனம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அண்ணன் அன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு புரியணுன்றதுக்கு. அவங்களுக்கு சனாதனம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தா அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதனால அண்ணன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெளிநாட்டில் இருக்க மக்களுக்காக சொல்லியிருக்காங்க. அண்ணன் இங்க இருக்க கிட்ட பேசியிருந்தாங்கன்னா வார்த்தை பயன்பாடு வேறாக இருந்திருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இது ஒண்ணு. நான் என்ன பேசி இருப்பேன்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல அண்ணா உங்களோட ஸ்பீச் என்ன நான் சொல்ல முடியாது. நான் என்ன பேசி இருப்பேன் மன்னிக்கணும். உங்களோட ஸ்பீச் என்ன நான் சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு புரிதலுக்காக நான் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டேன். உங்களோட ஸ்பீச் என்ன certainly I can't put words in your mouth. ஓகே நான் ஒன்னு கேக்குறேன் உங்களைய. திருமதி மேனகா காந்தி இல்ல திருமதி மேனகா காந்தி, திருமதி அஞ்சலி சர்மா, திருமதி ராதாராஜன், திருமதி நந்திதா கிருஷ்ணன், இவங்க எல்லாருமே சனாதனவாதிகள், ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பை சேர்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளர்கள். இவங்களில் யாராச்சும் ஒருத்தராவது ஜல்லிக்கட்டை ஆதரித்தார்களா? திருமதி ராதாராஜன் முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடியலாக். இப்போ கூகுள் பண்ணலாம், கூகுள் பண்ணால் திருமதி ராதாராஜன் ஆர்எஸ்எஸ்ன்னு போட்டால் அவங்கள பற்றி என்ன வருதுன்னு சென்னையில் பார்க்கலாம். திருமதி அஞ்சலி சர்மா பீட்டா, அந்த அமைப்பு, அந்த மிருகநல ஆர்வலர் டெல்லியில் இருக்கக்கூடியவங்க, அவங்க பார்பேரிக் தமிழ் பீப்புள்னு சொன்னாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பெரிய ஆதரவும் கொடுத்து திரு நரேந்திர மோடி அவர்களுடன் டின்னர் சாப்பிட்டவங்க. அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு, நான் வேணா இப்போ தர்றேன், பப்ளிஷ் பண்ணலாம். திருமதி ராதாராஜனை பற்றி தெரியும். திருமதி மேனகா காந்தி அமைச்சராகவே இருந்தவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கேபினெட்டில் போன எலெக்ஷன் வரைக்கும், 2019 வரைக்கும். திருமதி நந்திதா கிருஷ்ணன் இன்னைக்கும் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து சனாதனத்தை பற்றியும் அவங்களா சொந்தமாக ஆராய்ச்சிகளை செய்து எழுதி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இவர்களில் யாராச்சும் ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியலாக்ஸ் இவங்கெல்லாம் ஜல்லிக்கட்டை ஏற்றுக்கொண்டார்களா? ஒன்று. அடுத்த கேள்வி, வேத காலத்தில் எங்காட்சி ஜல்லிக்கட்டு இருந்துதான்னு சொல்லுங்க நீங்க. 2. மூணாவது, சனாதனத்திலே வேறுபாடே இல்லைன்னு சொன்னீங்க. நான் அப்படியே கோட் பண்றேன், பகவத்கீதையில் இருக்கிற கோட்டை. சதுர்வர்ணம் மாயசஸ்திரம்னா என்னன்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இல்லாட்டி அதுக்கு ஆங்கிலத்தில் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். The fourfold order was created by me according to the divisions of quality and work. Though I am its creator, know me to be incapable of action or change. Bhagavad Gita chapter 5:13 வருஷத்தில் இருக்கு. இல்லையா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஏதாவது தொல்காப்பியத்திலேயோ சங்க இலக்கியத்திலேயோ திருக்குறள்லையோ ஒரு இழிவாக ஒரு சமூகத்தை பேசக்கூடியது எங்காச்சும் இருக்கான்னு சொல்லுங்க. ஒரு பிறப்பின் அடிப்படையில் யாரையாச்சும் மோசமா சொல்லக்கூடியது தமிழ் லிட்டரேச்சர்ல இருக்கான்னு சொல்லுங்க. அதே போல ஒரே சார், இப்போ ஜல்லிக்கட்டுங்கிறதே வந்து சனாதானம் தான், அது இயற்கையை வழிபட்டு தொடங்குறதுனால நாங்கள் அப்படி குறிப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு ஒரு காரணத்தை கற்பிக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் வந்து இது தீய உள்நோக்கம் கொண்ட பிரிவினைவாதம் அப்படிங்கிறத அவங்க பதிவு செய்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, ஜல்லிக்கட்டு அப்படின்ற இந்த வீர விளையாட்டை தமிழருடைய பண்பாட்டினுடைய ஒரு உச்சபட்ச பாரம்பரிய வெளிப்பாடு. இதற்காக போராடிய போது இன்றைக்கி இந்த சனாதனதிகள்லாம் யார் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க? இதே நிர்மலா சீதாராமன் இங்கே வந்துட்டு என்ன சொல்லிட்டு போனாங்க? இது ஒரு சட்டம் கொண்டு வருவோம்னாங்க. கொண்டு வந்தாங்களா? இல்லை. போராடிய இந்த மக்கள் மத்தியிலிருந்து எழுந்த குரல் தான், நாங்கள் வந்துட்டு மைனாரிட்டி, எங்களுடைய பண்பாட்டு காப்பாற்றக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குன்னு அரசமைப்பு சட்டப்பிரிவு 29(2) கீழ் நாம் இயற்றிய சட்டம் தான் இன்றைக்கு 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்றத்துடைய அமர்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு காக்கப்பட்டிருக்கிறது. நிர்மலா சீதாராமன்களோ மோடிகளோ அமித்ஷாக்களோ
இல்லை மற்றவர்களா அல்ல. இது ஒன்று. ரெண்டாவது விடயம், இப்போ பேசும்போது அது நண்பர் சொல்கிறாரு, நான் ப்ராக்டிஸ் பண்ணுற சனாதன தர்மம் அப்படின்னு. சனாதன தர்மத்தை வந்துட்டு நாங்கள் ஏன் எதிர்க்கிறோன்னு அந்த பெரியார் திடலில் நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் வந்துட்டு பேசலாம் தொடர்ந்து பேசலாம். சனாதன ஒழிப்பு மாநாட்டில் வந்துட்டு வைக்க போது பெண்ணடிமைத்தனம், சாதியம், ஆணாதிக்கம், சமூக ஏற்றத்தாழ்வு இதை ஒழிப்பது தான் அப்படின்னு அவங்க ஒரு 4 கோரிக்கை வச்சாங்க. இது பெரும் பிரச்சனையாச்சு. வட இந்தியாவில் இதனால் வந்துட்டு அரசியலே மாறுது என்றெல்லாம் பேசப்படக்கூடிய அளவுக்கு சர்ச்சையாச்சு. ஆதிசங்கரன் நிறுவிய 4 மடங்கள் இருக்குது. இந்த 4 மடங்கள் பூரியோ, கோவர்த்தன பீடமோ, சாரதா பீடமோ, ஜோதிர் பீடமோ, 4 சங்கராச்சாரியார்களோ, இல்லை இங்கே இருக்கக்கூடிய காஞ்சி மடாதிபதியோ யாராவது இன்னது தான் சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னாங்களா? இவ்வளவு பெரிய சர்ச்சை வந்துட்டு இந்து மதமே சனாதன தர்மம்னு மோடி பேசுகிறாரு தேர்தல் பிரச்சாரத்தில், அமித்ஷா பேசுகிறாரு. இது இந்து மதத்துக்கு வந்த ஆபத்து அப்படின்னு நீங்கள் கூவுறீங்க. இவ்வளவு பெரிய விடயத்தை எந்த ஒரு சங்கராச்சாரியாவது எடுத்துக்கொண்டு இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இந்த மதத்தில் இந்த பிராண பரிவார் இந்த சிலையை நிறுவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு செய்கிறது தவறுன்னு சொல்லக்கூடிய சங்கராச்சாரியில் இருந்துட்டு அது பிராமணர்களை வச்சு தான் செய்யணுமே ஒழிய மோடியை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடாதுன்ற சங்கராச்சாரி வரைக்கும் யாராவது இதுதான் சனாதன தர்மம்னு சொன்னாங்களா? இல்லை. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இது ஏன் ப்ராக்டிஸு அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னது அது? நாங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, என்னது அது சொல்லுங்கள். ஏன் இவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, இவங்க வந்துட்டு சாதியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு கடைபிடிப்பவர்கள் என்பதை மறுக்க முடியாது, மறுக்க தயாராக இல்லை என்பதனால தான் ஒரு சங்கராச்சாரி கூட சனாதன தர்மம் என்பது அது இந்தாண்ட பக்கம் இன்னொரு சதுர் 4 வகை வர்ணங்கள் இந்த இதுக்கு மாறுபட்டது கிடையாது, அதை உள்ளடக்கியது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராக்டிஸ் தான் எங்களுது. இல்லாட்டி இந்த நாட்டினுடைய பிரசிடெண்டாக இருந்த 2 பேர் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வெளியில் நிறுத்தப்பட்டிருக்காங்க. என்ன உங்களுது? சனாதனம் நிரந்தரம் அப்படின்னோம்னா மனிதனுக்கும் இறைவனுக்குமானது, இல்லை பரமாத்மனுக்கும் ஆத்மனுக்குமான உறவு, இதுதான் நிரந்தரம் அப்படின்றது நான் படித்த அளவுக்கு இருக்காது. இதை ஏன் ஏற்றுக்கல இவங்கன்னு கேட்குறேன் நான். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சனாதன தர்மம் அப்படின்றது சாதியம், பிராமண மேலாதிக்கம், இந்த இழிவுகளை சிறுமைப்படுத்த பெரும் மனிதர் கூட்டத்தை, யார் அம்பேத்கர் சொன்னார் தலித்துக்கள் அப்படின்ட்டு, அந்த உழைக்கும் சமூகத்தினுடைய அவர்களை சிறுமைப்படுத்தி சுரண்டுவதற்காக உருவாக்கப்பட்ட சாதிய படிநிலைகளை ஆதரித்து நிற்கக்கூடிய அடையாளமாக சங்கர மடங்கள் திகழ்கின்றன என்பதற்கும், அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய தர்மம் தான் இது என்பதற்கும் இதுதான் அத்தாட்சி. இவங்க வாய் மூடி மௌனமா இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஒரே ஒரு கேள்விதான் வந்து இவ்வளவு வருடங்களா இல்லாம இப்ப திடீர்னு ஜல்லிக்கட்டுக்கு பாஜக சொந்தம் கொண்டாடுது இல்ல? ஆமா, அந்த அரசியலுக்கு வந்துடுறேன். அது ஏன் அந்த அரசியலுக்கு வந்துடுறேன்? அதுக்கு முன்னாடி நண்பர் நாகராஜ் ஒன்று சொன்னார் இல்லையா, ஆரியமும் இல்லை திராவிடமும் இல்லை அப்படி எல்லாம் சொன்னீங்க. அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு எதிராக நீங்க ஏன் ஆரிய வர்த்தம் அப்படின்றது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சு அதுக்கு ஒரு 1600 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்கீங்க? 2019 விவாதிச்சோமா இல்லையா? எதுக்காக அதை பண்ணீங்க? எதை ராக்கிகரியில் என்ன ஆச்சு? ராக்கிகரி அகழ்வாராய்ச்சி எதுக்கு பண்ணீங்க? யூ வாண்டட் டு ஃபைண்ட் அவுட் அந்த சரஸ்வதி நதி, மறைந்து போன சரஸ்வதி நதிக்கும் அந்த யமுனா கங்கை நதி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அங்கே அமிழ்ந்து போன அந்த நாகரிகம் ஆரிய நாகரிகம் தோணுனா மறுபடியும் தமிழனுடைய மூஞ்சி தான் வெளில வந்துச்சு. வெளில வந்துட்டோடனே எல்லாம் டிஎன்ஏ எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. இதுவும் அந்த நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி தான். நாங்கள் மேட்டர் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் ஆனால் அதுக்கு இன்னும் பணம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால் நீங்கள் மறைக்காதீங்க, இதெல்லாம் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் இல்லை அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு வேலை செய்துன்றதையும் மறுக்காதீங்க. 3வது நீங்கள் கேட்ட கேள்வி அரசியல். தமிழனுடைய பாரம்பரியத்தை இந்து பாரம்பரியம்னு சொல்லணும். தமிழனை இந்துன்னு நாமகரணம் சூட்டி
அவனை வீழ்த்தி இந்த மதவாத வலைக்குள்ள சிக்க வைக்கணும். இதுக்கு தான் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அது ஆளுநர் ஆர்.என். ரவியா இருக்கட்டும், இல்லை இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும். ஏன் வெங்காய விலை ஏறிச்சு அப்படின்னா, நான் வெங்காயம் போட்டு சாப்பிட்றதில்ல அப்படி சொன்ன உன்னதமான அந்த நிதி அமைச்சர்கிட்ட போயிட்டு விளக்கம் கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விளக்கம் சொல்ல விட, நான் கேட்கறது சங்கராச்சாரியார்கிட்ட, ஐயா நீங்கள் சொல்லுங்கள், சரி நீங்கள் சொல்கிறத வச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் அது ஆன்மீகமா இல்லையா பொய்யா உண்மையான்ட்டு. எம்மை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் நேற்றெல்லாம் திருக்குறளெல்லாம் வச்செல்லாம் இழுத்து பேசிட்டு இருந்தாங்க. அன்பும் பண்பும் மட்டும்தான் அளவீடாக கொண்டு அந்த அறிவுரையாக வாழ்க்கை நெறியை உபதேசிக்கப்பட்டிருக்கிறது திருக்குறளில். ஏற்றத்தாழ்வுகளே அல்ல, எந்த இடத்திலும் அல்ல. அது உன் வசதிக்கு உங்களுக்கு புரிஞ்ச நாகசாமி உதாரணம் கட்டி பேசினாரு. யாரு? ஐயா சிரிப்பா வருது. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா திருக்குறளை பத்தி? வேதத்தில் எதிர் தழுவி எழுதப்பட்டது தான் அப்படின்னாரு. இதை விட வெக்கங்கிட்ட சொல். அது வேற. நான் வேதத்தை எதிராக நான் அது வேறு, அது வேறு, இது வேறு, அவ்வளவுதான். இது வாழ்வியல் வழிகாட்டு நூல். நாகசாமி இஸ் a fraud. ஆமா, நாகசாமி அப்படின்றது எங்க தமிழக அரசு நான் கேட்கிறேன், இந்தியா தமிழக அரசு விருது கொடுக்கட்டும், அது எல்லாரும் தான் கொடுக்குது, எல்லா இந்த அரசு தான் கொடுக்குது. நான் அந்த இடத்துக்கு வர்றேன். நான் சொல்ல வர விட என்னன்னா, விருது கொடுத்தவர்கள்லாம் அந்த மாதிரி தவறானவர்கள். உடனே எல்லாத்துக்கும் போயிடாதீங்க. நீங்க கேஸ் போடுங்க, என் மேல கேஸ் போடுங்க. I stand by it. நாகசாமி is a fraud. வெற்றி பெற்ற உடனே விருது கொடுக்கிறது நாகசாமி is a fraud. அவங்க போராடும். I stand by it. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், கேஸ் போடுங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்ன சூ பண்ணுங்க. ஆரிய ஆட்சி இருக்குது இல்லையா இப்ப மோடி தலைமையில, அது செய்யக்கூடிய செயல். அதனாலதான் பெருமைப்படுத்தப்படுபவர்கள் எல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டு அவங்க கொடுத்த விருதுகளை தூக்கிட்டு வந்துட்டு வாசப்படியில எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. சரி சரி. இப்ப நாம சொல்லக்கூடியது என்னன்னா, கீழடி நாகரிக தமிழர் சம்பந்தப்பட்டது இல்லையா? தமிழர் இந்தியா அப்படின்ற ஒரு பெரும் சமூகத்தினுடைய அங்கமா இருக்கிறோம் அரசமைப்பின்படி, ரைட்டுங்களா? எங்களுடைய பெருமை வரும்போது அதை ஏன் சீர்குலைக்க பார்த்தீங்க? ஒரு ரெண்டு அடுக்கு ஆய்வு முடிச்சிட்ட உடனே ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாங்க. யாரு? இங்க நம்மளுடைய ஆளை தூக்கி வெளில அதை கண்டுபிடிச்சவர், அவர் தூக்கி வெளியில் அஸ்ஸாமுக்கு அனுப்பிட்டு வேற ஒருத்தர் வந்துடுறாங்க. வந்தவர் என்ன சொல்றாரு? இதுக்கு மேலே இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, மூட பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம தமிழக அரசு தொடர்ந்து 7வது 8வது 9வது கட்டத்துக்கு வந்து இன்னைக்கு எவ்வளோ விடயங்களை கொண்டு வந்துட்டு நம்மளுடைய மூப்பை சொல்லும் போது ஏன் அந்த பெருமையை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனசு உங்களுக்கு இல்லைன்னா, உங்களுடைய புத்தியே நீங்க வேறு நாங்க வேறுன்னு சொல்றதுதான். இதை தான் தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும். நாகராஜ் ஒரே ஒரு கேள்விதான். தமிழர் பண்பாட்டை வந்து இந்து பண்பாடு இந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லி மாத்துறதுக்கான முயற்சி தானா இது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, இதில் எப்படி பார்க்கணும்னா, இங்கெல்லாம் கடவுள்கள் நம்முடைய கலாச்சாரம் இருக்கிறதோ, தமிழர் கலாச்சாரம் இருக்கிறதோ, பண்பாடு இருக்கிறதோ, அது இயற்கையோடு இணைந்தது மட்டுமல்ல. இயற்கையைத்தான் இறைவனாக கும்பிடுறோம். அது சிவனாகட்டும் முருகனாகட்டும் எல்லாமே நம்முடைய மூதாதையர்கள் வச்சுக்கலாம், அல்லது நம்முடைய ஐயனார் ஆகட்டும், இப்போ இருக்கிற பல கடவுள் ஆகட்டும், எல்லாத்தையும் நம்ம இயற்கையோடு இணைந்து கும்பிடுறது தான் சனாதன தர்மம். அதுதான் அழிவில்லாதது, அதுதான் தொடர்ச்சியாக கும்பிட்டு வரோம். இப்போ நம்ம காளையை நம்ம சிவனுடைய வாகனமா பார்க்குறோம். இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்குற இந்த இடங்கள்ல இந்த கலாச்சாரம் இந்துக்களோடு தமிழ் பண்பாட்டோடு கலாச்சாரத்தோடு இணைந்து இருக்கிறது. நான் தான் சொல்ல வரேன், நீங்க அந்த அடையாளத்தை புடுங்கி அதை அழித்து விட்டு அந்நிய சக்தியை உள்ளே கொண்டு வரணும் உங்களுக்கு. இப்ப இது வந்து நம்ம அடையாளத்தை மறைக்கணும். இவங்க செய்யற வேலை என்னன்னா, இது வந்து தமிழர் அடையாளம் அல்ல. தமிழர்னு சொன்னா அந்நிய சக்திங்களா? இது இந்துக்கள்லாம் யாரு? கடவுளை வணங்குறவங்க, உருவ வழிபாடு செய்வறவங்க, இயற்கையை கும்பிடுறவங்க, தர்மத்தை பின்பற்றுறவங்க. இந்த சிஸ்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்ற கலாச்சாரம் இது. நாகராஜ் ஒரே ஒரு விஷயம் தமிழருடைய யாரு? தர்மம் எல்லாம் கிடையாதுங்க. இல்ல நீங்க தமிழரோடது அறம் செய்ய விரும்பு, தர்மம் எல்லாம் நம்மளுக்கு கிடையாதுங்க. நிறைய விஷயம் தர்மம் எல்லாம் வந்து அங்க மறுபிறப்பு குறித்து சொல்லியிருக்காரு, இறைவன் குறித்து சொல்லியிருக்காரு. அந்த உடைய உண்மை அடையாளம் நெற்றில திருநீர் வைக்கிறது, உத்திராட்சி கோட்டை போடுறது, அந்த அடையாளத்தையே நீங்க அழிக்க பாக்குறீங்க. அந்த அடையாளம் யாருடையது? தமிழருடைய அடையாளம். நீங்க அந்த அடையாளத்தை அழைச்சு அவரை வந்து ஒரு பொது மனிதராக காட்ட பாக்குறீங்க.
ஏன் அந்த அடையாளத்தை அடைக்கணும் அப்படின்னா, நீங்க அந்த அடையாளம் உள்ளவர்கள் பெரும்பான்மை மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவரை நீங்க பிரிச்சு எடுக்கணும். இல்ல அவர் அந்த இனம் சார்ந்தவர் அல்ல அப்படின்னு அந்த அடையாளத்தை பிரிச்சு அதுக்குள்ள உங்களுடைய நீங்க அந்நிய சக்தி, நான் இப்போ சொல்றேன், அந்த அடையாளத்தை அழிக்க பாக்குறாங்களா இல்ல தமிழர் அப்படிங்கிற அடையாளத்தை அழிச்சிட்டு இந்துங்கிற அடையாளத்துக்குள்ள எல்லாரையும் கொண்டு வரணும்னு பாஜக நினைக்கிறாங்க. நம்முடைய கல்வி முறை அளிப்பதற்காக, நம்முடைய சிஸ்டத்தை அளிப்பதற்காக வெளியிருந்து வந்தவங்க அந்நியர்கள். அது முகலாயராகட்டும் ஆங்கிலேயராகட்டும் அவர்கள் செய்த அந்த வேலையை தொடர்ச்சியாக சில என்ன கல்வி முறை இருந்தது வேத காலத்துல நினைக்கிறீங்க. அதனாலதான் திருவள்ளுவர் வேத காலத்துல என்ன கல்வி முறை இருந்தது? வேத காலத்துல என்ன கல்வி முறை மெக்கல்ல வர்றதுக்கு முன்னாடி ஆடுதான் மேய்ச்சோம். நீங்க ஜல்லிக்கட்டு யாரு என்ன கல்வி முறை இருக்குன்னு சொல்லுங்க. ஆடுதான் மேய்ச்சோம். நான் சொல்றேன், அயோத்தி கோயில் யார் ஒழிச்சு கட்டினா? இந்த வேத கும்பல் வந்துதான் ஒழிச்சு கட்டுச்சு. இல்லை என்று சொன்னது யார்? எப்படி இன்னைக்கு நீட் கொண்டு வந்தானோ அதே மாதிரி அன்னைக்கு மனு நீதியை கொண்டு வந்து படிக்காம பண்ணா. திமுக செய்திருக்கலாமே, ஏன் அந்த ஏன் ஜல்லிக்கட்டை கொண்டு வரல? ஏன் காங்கிரஸுக்கு துணை போனாங்க? காட்சிப்படாத பட்டியலில் ஏன் வந்து இருந்தார்கள்? ஆக இந்த கலாச்சாரம் என்பது அது மட்டுமல்ல, பொருளாதார கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப பதில் சொல்ல உயரும். இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, காலை வளர்ந்திருக்கிறது, கோபூஜை செய்யறோம், நம்முடைய கலாச்சாரம். கோபூஜையோட இன்னைக்கு பூஜை பண்பாடு அதிகமா இருக்கிறது. இது ரெண்டுமே கலாச்சாரத்தோடு இணைந்தது. ஏங்க கோபூஜை பண்றதெல்லாம் தமிழருடைய கலாச்சாரம் கிடையாதுங்க. விவசாயத்துக்கு செயற்கை உரம் தடுக்கப்படுகிறது, இயற்கை உரம் நாகராஜன் அவர்களே புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நம்முடைய பொருளாதாரம் உயர்கிறது. ஏங்க அவர் சம்பந்தமே இல்லாம கொஞ்சம் டாபிக் உள்ள வாங்க. ஜல்லிக்கட்டுக்கும் கோபூஜைக்கு என்ன சம்பந்தம்? கோபூஜை எந்த தமிழர் பண்பாடு? ஜல்லிக்கட்டு போயிட்டாரு. ஏங்க கோபூஜைக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஏங்க இதுக்கு பதில் சொல்லலாம். நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. நான் அதான் சொல்றேன், இல்ல நிறைய கேள்வி கேட்டிருக்காரு, நான் பதில் சொல்றேன். பசுமாட்டை வணங்கினா என்ன, காளை வணங்கினா என்ன? ஒரே நிமிஷம் சரி 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 சிவசராஜ் சார், பசுமாட்டை வணங்கினா என்ன, ஏங்க ஒரு நிமிஷம் கேக்குறாரு. பசுவை வணங்குறவர்களை பசுவை ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. கேளுங்க அப்பதான் தெரியும். பசுவை வணங்குபவர்களை நாங்கள் அன்பாக, பசுவை வருஷத்துக்கு ஒருக்கா மாட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் தமிழர்கள் வணங்குவார்கள். மீதி நாட்களில் பசுவை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்களை நாங்கள் அன்பாக சங்கி என்று அழைப்போம். புரிஞ்சுதுங்களா? தெளிவா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஒண்ணு. ரெண்டாவது, ஆந்திரால கல்லை கட்டி இழுக்கக்கூடிய நிகழ்வு, தமிழ்நாட்டில் ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு, மதுரை மாவட்டத்தில் ஒரு மாதிரி, புதுக்கோட்டையில் ஒரு மாதிரி, நாமக்கல்ல ஒரு மாதிரி, ஆத்தூர்ல ஒரு மாதிரி பல்வேறு விளையாட்டுகள் இருக்கிறது. 2, கேரளால பாரம்பரிய கால்நடையை வைத்து விளையாட்டுகள் இருக்கிறது. ஆந்திராவில் விளையாட்டுகள் இருக்கிறது. மகாராஷ்டிராவில் இருக்கிறது பேல்கவுடா, கர்நாடகாவில் கம்பாலா. இது போல காஞ்சட்டிக் பிளைன் சொல்லக்கூடிய கங்கை நதிக்கரையிலே இப்படி கால்நடையை வைத்து ஏதாவது ஒரு விளையாட்டு இருக்கிறதுன்னு சொல்லுங்க. வேத காலத்திற்கும் சனாதனத்திற்கும் இந்த கால்நடையை வைத்து விளையாடுவதற்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லி நான் ஒப்புக்கொள்கின்றேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. 3. அடுத்தது, நீங்க இந்த சங்க காலத்து பாடல்கள்ல வந்து சிவபெருமானோட பேர் இருக்கிறது, மாயோனோட பேர் இருக்கிறது, பலதேவன் பேர் இருக்கிறது, முருகன் என்று தெய்வங்கள் எல்லாம் பேர் இருக்குதுன்னு சொன்னீங்க. அதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தெய்வங்களுக்கும் சனாதனத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்து மதத்திற்கோ வேத அடையாளங்களுக்கோ வேத அடிப்படைக்கோ வைதீக மதத்திற்கோ சனாதன வகைக்கோ எங்கும் கூறப்படவில்லை. சிவபெருமானை பற்றி பேசும் பொழுது அதற்கு பெயர் சைவம், திருமாலை பற்றி பேசும் பொழுது அதற்கு பெயர் வைணவம், முருகனை பற்றி பேசினால் அதற்கு பெயர் கௌமாரம். ஆதிசங்கரர் தான் இந்த மதங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நிறைய அடிதடி ரகல, இந்த சைவம்ங்கிற மதம் வைணவங்கிற மதத்துக்குள்ள சண்டை இருக்கிறதை முன்னிட்டு ஆதிசங்கரர் தான் சில கதைகளை உருவாக்கி ஒரு ஒற்றுமைப்படுத்துவதற்காக இந்த 6 முக்கிய மதங்களையும், கணபதியம், கௌமாரம், சைவம், வைணவம், இதுக்கெல்லாம் ஒரு கட்டுக்கதைகளை உருவாக்கி சண்டை போடாம மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கட்டும் என்பதற்காக ஆதிசங்கர் உருவாக்கியதானோ தவிர, அதை விட்டு நீங்க வேத காலத்துக்கெல்லாம் போகாதீங்க. இல்லாட்டி ரிக்வேதத்திலிருந்து ஒரு இடத்துல ஒரு டெக்ஸ்டை காட்டுங்க.
ஜல்லிக்கட்டை பற்றி, ஏர் தழுவுதலை பற்றி. ரிக்வேதம் தானே இருக்கிறதுலேயே ஓல்டஸ்ட் 2300 வருஷம். அதில் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை காட்டுங்க நீங்க, அதுல வந்து ஜல்லிக்கட்டை பற்றி, ஏர் தழுவுதலை பற்றி, இந்த கால்நடைகளை பற்றி சொல்லி இருக்குன்னு சொல்லி. இல்ல கங்கை கரையில வந்து ஏதாவது கங்கை கரையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல, உத்தரப்பிரதேசல இது போன்ற மாநிலங்கள்ல எங்கேயாவது பாரம்பரிய கால்நடையை வைத்து தமிழ்நாட்டிலோ, ஆந்திராவிலோ, கேரளாவிலோ, மகாராஷ்டிராவிலோ, கர்நாடகாவிலோ இருப்பது போல எங்காவது பாரம்பரிய கால்நடையை வைத்து ஒரு விளையாட்டு இருக்கிறதுன்னு இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சரி ஜெயராமன் சார் உங்ககிட்ட தான். ஜெயராமன் சார் உங்ககிட்ட தான். இப்போ இது ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை தமிழர்களுடைய வீர விளையாட்டா, இல்லை இவங்க பாஜக அதே போல் வந்து வலதுசாரிகள் சொல்கிறது மாதிரி இது வந்து ஒரு இந்து சமய திருவிழா, இது வந்து ஒரு சனாதானத்துக்கான விளையாட்டு அப்படின்னு சொல்லலாமா? இது எப்படி சொல்கிறது? முதல்ல வந்து எல்லாரும் சனாதானத்துக்கு ஆளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சனாதானம்னா என்ன, மக்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக ஒரு வரியில் சொல்லிட்டு இதற்கான பதிலுக்குள்ள வரலாம். இந்த ரெண்டுக்குமே நான் விளக்கம் சொல்லிடுறேன். தமிழர்களுடைய இனமரபு அடையாளம்தான் இந்த ஜல்லிக்கட்டு என்பது, ஏறு தழுவுதல். ஏன்னு சொன்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லேயே மிக மிக பழமையானது தேனி மாவட்டத்தில் இருக்குது, புலிமான் கோம்பை கல்வெட்டு. அது என்னன்னு கேட்டா ஆனிரை கவர்தல்னு சொல்லி இவர்களுடைய செல்வமாகிய மாடுகளை எல்லாம் எதிரிகள் ஓட்டி கொண்டு போகும்போது தடுத்து நிறுத்தி போர் புரிந்து ஒருத்தன் அங்க வீழ்ந்து பட்டான்னா அந்த இடத்துல நடுகள் நடுவாங்க. அப்படி நடப்பட்ட அந்த கல்வெட்டு தான் இந்த புலிமான் கோம்பை கல்வெட்டு. அது இந்த மாடுகள் எல்லாம் தங்களுடைய சொத்துகளாக கருதினார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். இந்த அதாவது முல்லைக்கலியில் சொல்லக்கூடிய ஒரு வரி நமக்கு இத உண்மையை நமக்கு உணர்த்தும். அதுல ஏறுதழுவல்ல ஈடுபட்டு தன்னுடைய வீரத்தை யார் நிரூபிக்கிறானோ அவனைத்தான் ஒரு ஆயர் மகள் திருமணம் செய்வாள் என்று அது சொல்கிறது. அதாவது கொல்லேற்று கோடு அஞ்சுவானை, அந்த கொம்பை பார்த்து பயப்படுகிறவன மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்று சொல்லுது. திருமணம் நடக்கணும்னாலே அவன் ஏறுதழுவியாகணும் என்று அங்கே முல்லை நிலத்திலே வைத்திருந்தார்கள். ஆகவே இது நமது மரபு சார்ந்தது, இன அடையாளம் சார்ந்தது. எதெல்லாம் நல்லதா இருக்கோ எல்லாத்தையும் களவாடுறதுன்னு முடிவெடுத்து இன்னைக்கு இது ஆரிய படையெடுப்பு, இதெல்லாம் நாம அனுமதிக்க கூடாது. அதாவது இன்னொரு சனாதானமும் அடையாளம் தான், அடையாளம் தான் தானே இவங்க ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அது என்ன சனாதானம், அதை சொல்லுங்க. நாம முன்ன வந்து சனாதனம்னா என்னன்னு யாருக்கும் தெரியாம இருந்தது. துல்லியமா இப்ப படிச்சு வச்சிருக்கோம். அவங்களுடைய ஆச்சாரியார்களுக்கு தெரியலன்னா கூட சரி, நாங்க சொல்றதுக்கு இப்ப தயாரா இருக்கிறோம். அந்த சனாதனம்ங்கிறது அதாவது அது வர்ணாசிரம கட்டமைப்புக்குள் அவனவன் தன்னுடைய தகுதி நிலையை உணர்ந்து வருண தர்மப்படி, தர்மம்ங்கிறது டியூட்டி, கடமை, ஒதுக்கப்பட்ட கடமை, அதை செய்து கொண்டு வாழக்கூடிய வாழ்வியலுக்கு சனாதனம் என்று பெயர். அந்த கட்டமைப்புக்கு வர்ணாசிரமம்னு பேரு. எப்படி வாழ்வதுன்னு அதை விதிமுறைகள் தொகுப்பு உண்டு. அதுதான் மனுஸ்மிருதி, யஜ்னவாக்கிய ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி போன்றவை. ஆரியர்கள் தங்களுடைய ஆளுமையை மீண்டும் நிலைநிறுத்தி இந்திய துணைக்கண்டத்தை இந்தியாவாக இல்லாமல் பாரதமாக மாற்றிவிடும். அப்படி சொல்ற அந்த கட்டமைப்பு படி, நீங்க சொல்ற வழிமுறை படிதான் இந்த ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு தான் அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்படிதான் நடக்குதா? ஜல்லிக்கட்டுக்கும் அவர்களுக்கும் தொடர்பே கிடையாது. வேணா சான்று காட்டட்டும். ஜல்லிக்கட்டு என்று சொன்ன அந்த சொல் கூட 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு விஜயநகர பேரரசு ஏற்பட்ட பிறகு ஜல்லிக்கட்டு, சல்லி நாணயங்களை கட்டியத ஜல்லிக்கட்டுன்னு மாறுது. ஏறுதழுவுதல் என்பதுதான் ஆண்டாண்டு காலமாக இருந்து வரக்கூடிய சொல்லு. அவங்க கூடுதலா வேற சில குழப்பங்களை நீண்ட காலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரியர் ஏது, திராவிடர் ஏதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். மாந்தவியலாளர்கள் அறிவியல் பூர்வமாக மாந்த வர்க்கத்தை, மனித இனத்தை அடையாளப்படுத்துறாங்க.
அப்பதான் வெள்ளை நிறமுள்ள காக்கசாய்டு ரஷ்ய பகுதியில் காக்கசஸ் மலைப்பகுதியில் உருவான வெள்ளை இனம் நீக்ராய்டு ஆப்பிரிக்காவில் அந்த மேற்கு உலகம் இருக்கிறதே அதிலிருந்து ஆஸ்திரேலியா வரை பரவி இருந்த ஆஸ்திரலாய்டு என்ற இனம், நாமெல்லாம் ஆஸ்திரலாய்டு பிரிவை சேர்ந்தவங்க. இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதியில் உள்ள மஞ்சள் நிறத்தவரான மங்கோலாய்டு, இவங்கெல்லாம் மரபு இனம், டிஎன்ஏவில் வேறுபடும். ஆனால் அதன் பிறகு கலப்புகள் ஏற்பட்டு இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா தெரியாது. ஆனால் அடுத்த கட்டமாகிய பண்பாட்டு இனங்கள் உருவாச்சு. அதுதான் ஆரியர் என்ற அந்த பண்பாடு தனி, திராவிடர் என்ற தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பண்பாடு என்பது என்று ராபர்ட் கால்டுவெல் மட்டுமல்ல, அவர் மொழியியலாளர், மாந்தவியலாளர்கள்லாம் அடையாளப்படுத்தினாங்க. முதல்ல ரேஸ், அது முடி நீட்டம், மூக்கு, ஸ்கல்லோட அளவு, இது பண்பாட்டு இனம். இப்ப தென்னிந்தியா இருக்குதுன்னு சொன்னா அது ஒரு பண்பாட்டு இனம், மொழி உண்டு. இதுதான் திரும்பவும் மேலும் மாற்றம் அடைஞ்சு தேசிய இனங்களாக தமிழர், கன்னடர், தெலுங்கர், மலையாளிகள் என்று தேசிய இனங்களா இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப மக்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறதுக்காக சரடுகளை இவங்க தொடர்ந்து அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப அழகா தெளிவுபடுத்தியது. இந்த நிர்மலா சீதாராமனோட பேச்சு தொடர்பா நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு இந்து சமய வீர விழா என சனாதனத்தோட ஒப்பிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது ஏற்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சோம். இது ஒரு பதிலை முன் வச்சோம். அதுக்கு 68% பேர் ஏற்க முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு தேர்தல் நேர பேச்சு அப்படிங்கிறத 14% பேரும், இந்த பேச்சு தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்னு சொல்லி 18% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நிர்மலா சீதாராமனோட பேச்சை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தான் 68% பேர். ராமசாமி மையப்பன் உங்ககிட்ட தான் எல்லாரும் தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. ஏன் இந்த ஜல்லிக்கட்டுக்காக தொடர்ந்து மல்லு கட்டுறாங்க நிர்மலா சீதாராமன்? இல்லை, என்னன்னா எனக்கு முன்னாடி ஐயா ஜெயராமன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, சிமிலி ஊமையாக காட்டி ஹீரோ தலைவனை தான் எப்பவும் காமிப்பாங்க அப்படின்னு. ஏன் அன்னைக்கு நம்ம சங்க இலக்கியங்களில் நம்ம புலவர்கள் காமிச்ச ஹீரோ தலைவர்கள் எல்லாருமே சனாதன தர்மம் சார்ந்த கடவுள் வழிபாடு தலைவர்களாக இருக்காங்க, வேறு யாராகவும் இல்லை அப்படின்ற காரணத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னா சனாதன தர்மம் சார்ந்து இருந்ததுனால தான் அவர்கள் எல்லாருமே தலைவராக பாவிக்கப்படுகிறார்களா அந்த புலவர்கள்லாம் அப்படின்னு? அப்போ அந்த புலவர்களால் வேறு எதிர்காட்ட காமிக்க முடியலையா? இல்லை, மன்னிக்கணும், 55 நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம், 55 நிமிஷம் ப்ரோக்ராம் சார். நான் 3.5 நிமிஷம் போன ரவுண்டில் பேசியிருக்கேன். ஸோ உங்களோட டைம் 15 மினிட்ஸ் வச்சா கூட 40 மினிட்ஸ் நாங்கள் 5 பேர் எல்லாருமே அவ்வளோதான் வரணும். இல்லை, எல்லாருமே அவ்வளோ நேரம் தான் பேசியிருப்பாங்க. வாங்க, நான் 3.5 நம்ம கவுண்ட் கூட எடுத்துக்கலாம் வேணும்னா. ஸோ 3.5 மினிட்ஸ் தான் இருக்குது. நான் அதனால அதை முடிச்சிடுறேன். அது ஒன்று. ஸோ அதனால அந்த தலைவர்கள்லாம் யாரும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, தமிழக அரசு ஃபைல் பண்ண அஃபிடவிட் ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் அவர்கள் இந்து மதத்தை சார்ந்து, இந்த மித்தலாஜிக்கல் நம்பிக்கை சார்ந்து மகாபாரத்தில் இருக்க ஒரு எதிர்காட்டு, அதற்கப்புறம் மற்ற மித்தலாஜிக்கல் இன்ஸ்டன்சஸ் இதெல்லாம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ தமிழக அரசு ஃபைல் பண்ண அஃபிடவிட் தவறு அப்படின்னு அந்த அஃபிடவிட்லாம் விட்ரா பண்ண சொல்லுங்க. அதற்கப்புறம் மக்கள் நம்பிக்கை சார்ந்தது அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. ஆரிய திராவிடர்கள் வித்தியாசம் கிடையாதுன்னு, அவங்க சயின்டிஃபிக் ப்ரூஃப் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்க முடியாதுன்னாங்க. நம்ம ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸுக்கு போகலாம். அவர்கள் சொன்ன ஐராவத மகாதேவன் அவர்களே, அவர்கள் இண்டஸ் வேலியில் எப்படி ஜல்லிக்கட்டு வந்தது, எப்படி ஆரப்பா மோகஞ்சதாரோலேருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்கவேஷன்ஸில் நம்மளால் அதற்கான ஐடென்டிஃபிகேஷனை பார்க்க முடியுது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அதே நேச்சர் சார்ந்த நம்ம இதை நம்ம இங்கே பார்க்கலாம். இதே நம்ம மற்ற மதங்கள்லாம் எடுத்துக்கலாம். ஒரே கேள்வி மட்டும், ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் தான். இது பாஜக அப்படின்னா அவங்க வேறையா எடுத்துக்கலாம். பேசும்போது நான் குறுக்கிடல, பர்மிட் பண்ணேன். பரவாயில்ல, அதுக்காக you can't say a lie. Sorry, I'm not saying lie. You come back and correct me if it's a lie. There is no record. Provide DNA examples. Provide archaeological examples. Archaeology number முடியாது. Indus Valley civilization number முடியாது. ஐராவத மகாதேவன் has come out with something called the Dravidian hypothesis. ஐராவத மகாதேவனை நீங்க கோட் பண்ணீங்க. Don't try to divert. Don't try to divert. என்னது ஐராவத மகாதேவன் அவர்களை நான் கோட் பண்ணல. அவங்களோட எக்ஸாக்ட்டா ஐராவத மகாதேவனை நீங்க கோட் பண்ணீங்க.
அவரு தெளிவாக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ரெக்கார்ட்ஸை எடுத்து கொடுத்தவர் திரு ஐராவத மகாதேவன் அவர்கள். இது தமிழருடைய விளையாட்டு, தென்னிந்தியரோட விளையாட்டு, இது சிந்தி வழி நாகரிகத்திற்கும் சொன்னவர் திரு ஐராவத மகாதேவன். இன்னைக்கு ஹிந்துல ஆர்டிகல் இருக்கு அப்படின்றதும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இது ஹிந்துல ஆர்டிகல் சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இந்த விளையாட்டை? இன்னைக்கு இருக்கு. யார் விளையாடலாம் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. மற்ற மதங்களில் மற்ற நம்பிக்கை சார்ந்தவர்கள் இது அவர்களோட விளையாட்டை ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்றது இல்ல. நம்ம வந்து நேச்சர் சார்ந்தது. அப்ப இதென்ன இயற்கை சார்ந்த பேகனிசமை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்? சனாதன தர்மம் தவிர வேற யாருமே ஏற்றுக்கொள்கிறது? சனாதனத்துக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் இருக்கிற தொடர்பை சொல்லுங்க. சனாதனத்திற்கும் ஜல்லிக்கட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இருந்தா ஒரே வரியில சொல்லுங்க. சனாதன தர்மம் இயற்கை ஒத்து வாழ்வதை குறித்தது. அதனால் இயற்கை ஒத்து வாழ்வது குறித்து இருக்கும் போது இந்த விளையாட்டும் சனாதன தர்மத்தில் உள்ளடங்கியதுதான். சார் எப்படி சார் பாக்குறீங்க? அவர் சொல்றாரு ஜல்லிக்கட்டும் சனாதனமும் எப்படி ஒத்து போகுதுங்கிறது ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போறாரு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு வழிபடுறோம், பொங்கல் வைக்கிறோம், மாட்டுக்கு ஊட்டுறோம். மாட்டுக்கு முன்னாடி அந்த தீபாராதனை காட்டுறோம். எந்த பகுதியில் காட்டுறோம்? மாட்டை கொண்டாந்து பிடிச்சிட்டு நிற்கிறாங்க, அது முன்பகுதியில் காட்டுறோம். இவங்க கோபூஜை எந்த பக்கம் பண்ணுறாங்க? மாட்டுக்கு பின்னாடி பண்ணுவாங்க. இதான் வந்துட்டு இவங்களுக்கும் நம்மளுக்குமான அடிப்படை கலாச்சார வேறுபாடு அப்படின்றது அப்படிதான். வட இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பின்னாடி சுற்றிட்டு இருப்பான். நம்ம மட்டும் தான் முன்னாடி. எல்லா பக்கம் மன்னிக்கணும், அது வேண்டுதல் இதுல ஐயா, வேண்டுதல் இதுல முன்னாடியும் கும்பிடுவாங்க பின்னாடியும் கும்பிடுவாங்க. இல்ல சுத்தி இப்ப நந்தியை போய் கும்பிடும் போது எங்க வந்து தலை வச்சு கும்பிடுறாங்க? நந்தியோட தலை வச்சு தான் கும்பிடுறாங்க. ஆமா, தமிழ்நாட்டுல யாரும் கும்பிட மாட்டாங்க. நான் கிராமத்தீஸ்வரருடைய வழிபாடு அப்படின்றது அவங்களுடைய தலைப்பக்கம் தான் வச்சு பண்ணுவோமே ஒழிய தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சிலை உட்பட காதல கூட போய் சொல்லுவாங்க. இவங்க மட்டும் தான் பின்னாடி உட்காந்து சுத்திட்டு அந்த இடத்துல போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அதனால உங்களுக்கு எங்களுக்கும் வந்துட்டு பெருத்த வேறுபாடு உண்டு. ரெண்டாவது, நம்மளுடைய வழிபாடுன்றது முதல்ல மூலத்துல குலதெய்வம், அடுத்தபடியா காவல் தெய்வம், அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னோம்னா நாம கும்பிடக்கூடியது முருகனோ அல்லது திருமாலோ குண்டு நாங்கள் வணங்கிட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனால் வேத கடவுள்கள் அப்படின்னு சொல்லாதீங்க. வேதத்தில் கடவுள்கள் கிடையாது. புராண இதிகாசங்கள்லேருந்து கொண்டு வந்த விஷயந்தான் இது அனைத்துமே. அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய சுப்பிரமணியர் இப்படி எல்லா கதையுமே வந்துட்டு இந்த இடத்துலேருந்து தான் வருது. தமிழர்கள் போகிறாங்க, நாங்கள் கும்பிட்டுட்டு வாரோம், இது வேறு கதை. அதனால் நீங்கள் இதை வச்சு எங்களை வந்துட்டு முத்திரையிடாதீங்க. நாங்கள் வேறு. நாங்கள் வந்துட்டு எங்களுடைய பண்பாடு அப்படின்றது நாங்கள் எடுத்தோடனே சூரியனை நோக்கி பொங்கல் வச்சுட்டு பொங்கலோ பொங்கல்னு கத்துறவங்க. முன்னாடியெல்லாம் வந்துட்டு இந்த சங்கராச்சாரியார் வந்துட்டு அருளரை கொடுப்பார் காலங்கத்திலே பொங்கல் அன்னைக்கு தூர்தர்ஷனில். பால் பொங்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பால் பொங்கிடுச்சுன்னா அவங்களுக்கு பொங்கலாம். அது டெய்லி பொங்கி காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நம்ம வந்துட்டு பொதுப்பானை வைத்து புத்தரிசியை கொண்டு அதை சூரியன் முன்னாடி அடுப்பை கொளுத்தி வச்சு பொங்கலிட்டு என்ன சொல்லுவோம் போது என்ன சொல்லுவோம்? பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுங்க. பொங்கல் இன்னொரு தடவை சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல். நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.